குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் மெயினாக என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இன்டர் அட்டாமிக் அண்ட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இன் மேட்டர், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் அண்ட் எலாஸ்டிக் மாடுலஸ், சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் தர் அப்ளிகேஷன்ஸ், இதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் பார்த்திங்கன்னு சொன்னால், கல்லணை கட்டியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கல்லணை வந்து எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா, பர்பஸ் ஆஃப் இரிகேஷன்னா பாசனத்துக்காக. அப்போ டியூரிங் ஹெவி ஃப்ளூயிட்ஸ் வர்றப்போ அதை வந்து சேவ் பண்ணி வச்சுருந்து காவிரி ஆற்றுக்கு குறுக்கால அது கட்டினதில்ல. கல்லணை டேம் தானே மீன்ஸ் அது அங்கே இருக்குது, திருச்சி டிஸ்ட்ரிக்டில் எனக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க. அதில் என்ன அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, அந்த கல்லணை டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது வந்து எல்லாருமே இன்னும் வந்து வியந்து உலகமே பார்க்குறாங்க. ஏன்னா 2nd century ADயில் கட்டினது. அந்த இன்சைட்ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பாஸ்ட் இன் பிரமிட்ஸ் இன் எஜிப்ட்ஸ் மாதிரி ரொம்ப இனிட்டேட்டிவ் சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தமிழ்ஸ். அந்த நம்மளுடைய தமிழர்களுடைய கண்டுபிடிப்பு வந்து அங்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப வியந்து ஓல்டு வே டுடே வியந்து பார்க்குறாங்க. ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃப்ளை ஓவர் அண்ட் ஹென்ஸ் பிரிட்ஜஸ் ஆர் ஆல்வேஸ் அண்டர் ஸ்ட்ரெஸ். இது மட்டும் இல்லாமல் ஹெவி வெஹிக்கிள் ஃப்ளை ஓவர்லாம் கட்டுறாங்க இல்லையா, அதெல்லாமே வந்து உங்களுக்கு த பிரிட்ஜஸ் அண்ட் ஃப்ளை ஓவர்ஸ் வில் நாட் ஸ்டேபிள். ஸோ அதுங்கெல்லாம் ஸ்டேபிளாக இருந்தாலும் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, த growth ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன் இஸ் டியூ டு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர், அதாவது சாலிட், லிக்விட், கேஸ். இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக என்ன சொல்ல போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். மைக்ரோஸ்கோப்பிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வேரியஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்னால் என்ன, மேக்ரோஸ்கோப்பி அப்படின்னா, மைக்ரோனா ரொம்ப சின்ன சிறிய பகுதின்னு அர்த்தம், சரியா. வேரியஸ் ஸ்டேட் ஆஃப் மேட்டரில் மொத்தம் வாட் ஆர் த 3 types ஆஃப் ஸ்டேட்ஸ், சாலிட், லிக்விட் அண்டு கேஸுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ இதில் என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு ஜென்ரல் இதெல்லாம் நம்ம 6th 7th படித்தது தான். சாலிடில் மேட்டர்ஸ்லாம் நெருக்கமாக இருக்கும், லிக்விட்ஸில் கொஞ்சம் மேட்டர்ஸ்க்கு நடுவில் கேப் இருக்கும், கேஸில் ரொம்ப அதிகமாக கேப் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சது இல்லையா. ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த டிரான்சிஷன் ஃப்ரம் சாலிட் டு லிக்விட் டு கேஸ் ஸ்டேட்ஸ் வித் எ சேஞ்ச் இன் எக்ஸ்டர்னல் எனர்ஜி. ஸோ வித் எ சேஞ்ச் இன் எக்ஸ்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகிறதால சாலிட்லேருந்து லிக்விட்லேருந்து கேஸ் ஆகும்போது எனர்ஜி என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சாலிடை விட லிக்விடுக்கு எனர்ஜி அதிகம், லிக்விடோட கேஸுக்கு எனர்ஜி அதிகம் இன்க்ரீஸ் ஆகுதா. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 3 physical state ஆஃப் மேட்டர், சாலிட், லிக்விட், கேஸுங்கிறது உங்களுக்கு சின்ன கிளாஸில் தெரியும், படிச்சிருக்கீங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்மா, போஸ், ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்டைன்ஸ், additional states such as quark, gluton, plasma are also believed to be possible. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கான், பிளாஸ்மா